Hi everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான லாஸ்ட் மினிட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். இதுல இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்ன ஆன்சரோட பார்க்க போறோம். சரிங்களா? சோ ஆன்சரோட உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் படிக்கிறதே இல்ல அந்த 2 மார்க் 5 into 2 10 அந்த பகுதி சொல்றேன். அதாவது கலை சொற்கள் அதெல்லாம் வரும்ல அந்த செக்ஷன். குருவினா செக்ஷன் எல்லாரும் படிச்சிருவீங்கன்னு தெரியும். அடுத்து வரக்கூடிய ரெண்டு சிறுவினா அதாவது செயல் செக்ஷன் ஒன்னு உரைநடை செக்ஷன் ஒன்னு சிறுவினாக்கான ஆன்சர்ஸ் மினி மெட்டீரியலோட நான் வந்திருக்கிறேன் கவர்மெண்ட் மினி மெட்டீரியல். ஸோ இதுக்கு மாதிரியாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. அண்ட் அடுத்து வர 5 into 5 25 அதாவது காட்சி கண்டு கவினுர படிவம் மொழிபெயர்ப்பு என்ன பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்கிறேன். அப்படியே நோட் பண்ணி வைங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பாருங்கள். அந்த கீழே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நான் இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் இருக்குன்னா நாளைக்கு நம்ம எக்ஸாம் பர்ஃபெக்டாக எழுதுங்கிறனால இதை சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோட கடைசியில் நெடுவினாக்கள் ரொம்ப முக்கியத்துவமாக என்ன படிக்கணும் கடைசியாக அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ சிறுவினாக்கள் இதிலே சொல்லிடுவேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. பாருங்கள் தொடு ஸோ ஒரே தொடரில் அமைத்துறது கண்டிப்பாக இதுலேருந்து ஒன்று கேட்பாங்க. பகுபத உறுப்புக்கணும் கேட்பாங்க. பட் இப்போதைக்கு இது வேண்டாம். ஒரு வேளை தெரியும்னா ரூல்ஸ் எல்லாம் தெரியும்னா எழுதிக்கோங்க. அடுத்து குறிப்பை பயன்படுத்தி விடை தருக இதுவும் பார்த்துக்கோங்க. தமிழ் எண்கள் கா 1னா கா 2னா ஊ அவன் கேட்பாங்க. தமிழ் எண்களை எழுத சொல்லுவாங்க. அது பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மயங்கோலி எழுத்துக்களை திருத்தி எழுதுக இதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பெயர்களை பொருளுக்கேற்ப தொடர் மொழிமை செய்க இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர் விடுபட்ட வண்ணங்கள் உங்கள் எண்ணங்களாக மாற்றுங்க அதுலேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள். ஆன்சர் விடைன்னு கொடுத்துக்கோங்க பாருங்கள். அடுத்தது கல் ஆடு கீரை மக்கள் இச்சொற்களை கூட்டு பெயர்களை எழுதுக. ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சந்த கவிதையில் வந்த பிழைகள் ஸோ பிழை நீக்கி எழுதுக. பத்தியில் உள்ள பிறமொழி சொற்களை தமிழ் இதுவும் கேட்பாங்க. தொடரில் எழுவாயை செழுமை செய்க அப்படிங்க. வினை மற்றும் வினைகளின் பெயராக மாற்றுங்க. சொற்களை இணைந்து புதிய சொற்களை உருவாக்க இது கன்ஃபார்ம். பூமணி அதை கொடுத்துருவாங்க கலைச்சி கொடுத்துருவாங்க. நம்ம கரெக்டாக எழுதணும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நிறைவேற்ற செய்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே ஒரு பானைக்கு சோற்று ஒரு சோறு பதம் ஆன்சரிங் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்து இதுவும் பார்த்துக்கோங்க விடுபட்ட இது. ஸோ அடுத்து தொடரை படித்து விடையை கண்டறிக அதிலே ஆன்சர் இருக்குது பாருங்கள் கீழே. ஸோ அடுத்தது பொருத்தமானவற்றை சொற்பெட்டியில் எழுதுக இதுவும் அதிலே ஆன்சர் இருக்கும். ஊமையை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக இது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் பாருங்கள் கலை சொற்கள் பார்த்துக்கோங்க. புக்கில் இருக்கிற எல்லா இல்லையும் கலை சொற்கள் அகராதியில் பொருள் காண்க கூட கொடுத்துருக்குறாங்க. இதை மட்டும் இதில் ஈஸியாக படிச்சிங்கன்னா போதும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா போதும். அண்ட் மேற்கொண்டு ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. என்னென்னா ஊரோட மறுவூர் பேர் அதாவது மறுவூர் ஊட்டினா உதகை கோயம்புத்தூர்னா கோவை தஞ்சாவூர்னா தஞ்சை இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிற ஊர் பேர் கேட்பாங்க. அது எந்த எழுன்னு தெரியல. நான் பேஜ் நம்பரோட உங்களுக்கு வீடியோவில் பழைய வீடியோவில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சிறுவினா கொஸ்டின் நம்பர் 29 30 31 இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கொஸ்டின் எழுதுறதுக்கான இது உரைநடையில் எவ்வளோ எழுதுவீங்க 2 எழுதுவீங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உரைப்பத்தியை கொடுத்து எழுதுறது அது நீங்கள் 1 எழுதிடுவீங்க. இன்னொன்று 2ல் 1 எழுதணும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து உரைப்பத்தியை கண்டறிது இன்னொன்று வந்து ஒன்று எழுதிடுவீங்க. என்ன எழுதுவீங்க புளியங்கன்று சோலை காற்று பூங்கன்று சோலை காற்றும் மின்விசை காற்றும் இது உணவே எழுதலாம். ஸோ இந்த அளவுக்கு எழுதலாம் போதுமான்னு கேட்டால் இப்போதைக்கு படிக்கலைன்னா இதில் படிச்சுக்கோங்க. உங்களிடம் பயிலும் மாணவர் ஒரு பள்ளி படிப்பை அதுவும் படிங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே படங்கள் வெளிப்படுத்தும் நிகழ்த்தலை அது எழுதுங்க. தலையை கொடுத்தனும் தலைநகரம் காப்போம் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். சங்க இலக்கியம் காட்டுங்கள் அறங்கள் ஜெய்காந்தன் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இன்றைய அறிவியல் கண்டுபிடிக்கல் அவ்வளோதான் முடிஞ்சு. ஒரு எவ்வளோ 6 கொஸ்டின் இருக்குமா அதை மட்டும் உரைநடை படிச்சுக்கோங்க. செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா உரைப்பத்தியை வினைப்படுத்தி அதுதான் சொல்கிறேன். உரைப்பத்தியை வினைப்படுத்தி தான் 29லேருந்து 31க்குள்ளே கேட்குற கேள்வி. அப்போ உரைப்பத்தியை படித்து வினா எழுதுறது நீங்கள் வந்து ஒரு 3 மார்க் எடுத்துருவீங்க. அடுத்து சிறுவினா வந்து உங்களுக்கு வந்து செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நை தமிழ் கடல் கூத்தலை கூத்தன் மாளாத காதல் நோயினால் மன்னன் இடைக்கட்டன வைத்தியநாதபுரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவீன கவிதையில் வெளிப்படும் இதுவும் ஈஸி தான். முதல் மலை விழுந்தவுடன் எவையெல்லாம் அறியன் என்று கரு. ஸோ இது எல்லாமே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. சித்தாளின் மனசுமைகள் இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஷார்ட்டாக கொடுத்தனால பார்த்துக்கோங்க. இதெல்லாமே அந்த சிறுவினாவை 2 சிறுவினா 6 மார்க் எடுக்க உதவும். ஆனால் செய்யுளில் மட்டும் 1 கம்பல்சரி. பாடல் என்ன படிக்கலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா
அன்னை மொழியை படிச்சுக்கோங்க, திருவிளையாட புராணம் படிச்சுக்கோங்க, நீதி வெண்பா படிச்சுக்கோங்க, காசிகாண்டம் படிச்சுக்கோங்க, முல்லைப்பாட்டு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு இயலோடது வேண்டாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு 2-3 காலக்கணிதம் விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு 2-3 விட்டுருங்க. நான் கடைசியில் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ 2-3 விட்டுருங்க. மீதியெல்லாம் படிக்கணும். ஏன்னா சாய்ஸ் வரும் உங்களுக்கு. அறிந்தது அறியாது. இந்த அடுத்து வந்து செய்யுளில் வந்து அழகிடுதல், அணிகள், அப்புறம் ஒரு செயல் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது இலக்கண கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இலக்கண கொஸ்டின் தான் இது. ஸோ 33, 37வது கொஸ்டின் இலக்கண கொஸ்டின். அறிந்தது அறிந்தாது, புரிந்தது புரியாது. போன வருஷமே கேட்டாங்க. தோட்டத்தில் மல்லிகைப்பூ, இது ஈஸி தான். கண்ணான கண் இருக்கே, விழித்தொடர், உரிச்சொல் தொடர், இதை மட்டும் எழுதினாலே போதும். முல்லை நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் கிடைக்க உணவுப் பொருட்கள். அடுத்த வலுவமைதி, திணை வலுவமைதி, இதுவும் ஈஸி தான். ஸோ கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகிறது, இதுவும் ஈஸி தான். அவந்தி நாட்டு மன்னன், பெரிய கொஸ்டின். இதில் பாருங்கள் சின்னதாக இருக்குது. ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் சின்னது தான். ஸோ இது எல்லாமே சேர்த்து அந்த செக்ஷனில் எழுதிடலாம். இன்னொன்று அணி, இன்னொன்று அழகீட்டு வாய்ப்பாடு. அழகீட்டு வாய்ப்பாடு நம்ம எழுதிடலாம். அழகீட்டு வாய்ப்பாடு வந்து கன்ஃபார்மாக நீங்கள் அந்த ஃபார்மில் படிச்சுட்டு போனீங்கன்னு எழுதிடலாம். பட் அணி வந்து தற்குறிப்பெற்றணி இப்படி எழுதலாமாங்க சார்ன்னு கேட்டால் எழுதலாம். பப்ளிக்கில் மார்க் போடுவாங்க. இப்போ ஸ்கூலில் கொஞ்சம் மார்க் பண்ணுவாங்க. பரவாயில்லனா எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீவக அணி, நிரல் நிறை அணி, தன்மை அணி, ஊமை அணி, இந்த 5 அணியும் நீங்கள் பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடிதம் வந்து 5x5 25 செக்ஷனுக்குள்ளே வந்துட்டோம். இந்த 5x5 25 செக்ஷனில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன படிக்கணுங்கிறது நான் உங்களுக்கு பிடிஎஃப் வச்சு சொல்கிறேன், பின்னாடி சொல்கிறேன். நான் அந்த ஃபஸ்ட்டு ஒன் தானே கஷ்டம், அது மட்டும் சொல்கிறேன். மற்றபடி கடிதம், படிவம், மொழிபெயர்ப்பு அதெல்லாம் என்ன பண்ணணுங்கிறது சொல்லிடுறேன் பாருங்கள். கடிதம் பொறுத்த வரைக்கும் மரம் வளர்ப்போம் வேண்டாம். என்ன கேட்டால் உங்கள் தெருவிளக்கு மின்விளக்குகள் பழுதடைந்ததனால் தெருவில் அது வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்மேட்டில் எழுதினா போதும். அனுப்புனர், பெறுநர், ஐயா, உரைமேல் மிகவரையெல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எழுதினா போதும். சரிங்களா? ஸோ இதுவும் ஈஸி தான். இதே மாதிரி எழுதினா போதும். அடுத்து உணவு விடுதியொன்றில் வழங்கப்பட்ட உணவு தரமற்றதாகும், அதுவும் இப்படி எழுதினா போதும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி எழுதுங்க, உரைமேல் முகவரி போட்டு. நாடுதில் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம்னு சொல்லிட்டு எழுதணும் ஒரு கடிதம். அவ்வளோதான். இந்த 3 கடிதம் பார்த்தா போதும். 5வதும் ஃபஸ்ட் ஒன்று வேண்டாம். சரிங்களா? மீதி ஓகே, இது 5வது வேண்டாம். ஓகே. காட்சி கண்டு கவிஞர் எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஓனா எழுதுகிற மாதிரி ஒரு 10 காட்சி கண்டு கவிஞர் இருக்குது சார், 9 இருக்குது சார். அனைத்து பட காட்சிகளுக்கும் பொதுவானது. அதாவது பொதுவாக கவிஞரை கேட்டால் எது கேட்டாலுமே இது எழுதி விடுங்க. 7 எடுத்தேன் கவிதை எழுத, என்னை எழுது என்று சொன்னது இக்காட்சி, காட்சியை கண்டேன், கருத்தினில் வைத்தேன், காட்சியை கண்டேன், கற்பனை வளர்த்தேன், காட்சிகள் பலவிதம். ஸோ இது வந்து இந்த மாதிரி எழுதினாலே போதும். 5 மார்க் கொடுத்துருவாங்க. படிவம் 4 படிவம் இருக்குது. ஒன்று வந்து உறுப்பினர் சேர்க்கை படிவம். சரிங்களா? மாவட்ட நூலகத்தில் சேர்ந்த உறுப்பினர் படிவம். இது எல்லாமே லெஃப்ட் சைடில் இருக்கிறத அவங்க கொடுத்துருவாங்க. ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கணும். அண்ட் டேஷ் போட்டதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். லாஸ்ட்டில் சைன் போடுற மாதிரி இருக்கணும். அடுத்தது மேல்நிலை வகுப்பு சேர்றதுக்கு படிவம் பார்த்துக்கோங்க எப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்தது உறுப்பினர் சேர்க்கை தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் இது ஒரு படிவம், அதுவுமே கேட்பாங்க. அடுத்த தட்டச்சர் பணி வாய்ப்புக்கு பயோடேட்டா. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த படிவம் 4 படிவமும் நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது மொழிபெயர்ப்பு எழுத வேணாம் தான் சொல்லுவேன். அதுக்கு ஆப்ஷனாக வரக்கூடிய நிற்க அதற்கு தக்க இன்சொல் தீய சொல் என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நீங்கள் டப்பாவே எழுதுனா 5 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து இதெல்லாம் வேண்டாம். பள்ளியிலையும் வீட்டிலையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும். சரிங்களா? பள்ளியில் வந்து நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன், வீட்டில் வந்து அதிகாலை எழுதல், ஆசிரியர் சொல்படி நடப்பேன், பெற்றோர் சொல்படி நடப்பேன், நண்பர்களுக்கு உதவி செய்வேன். இந்த மாதிரி 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 5 மார்க் கன்ஃபார்ம். இதுவும் கண்டிப்பாக கேட்பாங்க. மீதியெல்லாம் இது வேணாம். ஸோ பொதுவாக இப்போ நான் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ்னு சொல்லிட்டேன். படிவம், கடிதம், லாஸ்ட் அந்த இன்சொல் தீய சொல் அந்த மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5x5 25ல் ஃபஸ்ட்டு வந்தால் சொல்லணும். அப்போ மீதியெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 5 மார்க்குக்கு நீங்கள் எல்லாமே கரெக்டாக எடுத்துருங்க. இப்போ 8 மார்க்கும் மீதி இருக்க அந்த ஒரு 5 மார்க்கும் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். குருவினாவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சரிங்களா? வாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே கொடுத்துட்டேன். இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு ஆல்ரெடி ஷார்ட்டாக தான் கொடுத்துருக்குறேன். இது இருந்தாலும் கடைசியாக ஒரு வாட்டி என்னெல்லாம் பார்த்துக்கணுன்ட்டு சொல்லிடுறேன். கடிதம் 5 மார்க்கு, அது 3 பார்த்துருவீங்க. கட்டுரை எழுதுக 8 மார்க் வந்து 3 கேட்பாங்க. துணைப்பாடம், கட்டுரை, செயல் உரைநடை. உரைநடையில் தமிழ் சொல்வனம் கண்டிப்பாக படிச்சுருங்க. ஒரு குழந்தை தூக்கமும் கண்டிப்பாக படிச்சுங்க. போராட்ட கலைஞர் ஜெயகாந்தன், இந்த 4ஐயும் கண்டிப்பாக படிச்சுருங்க. இந்த 4 படிச்சிங்கன்னா ஒரு 8 மார்க் எழுதிடலாம். சார் செயல் படிக்கலாமான்னு கேட்டால் செயலை விட்டுருங்க. முல்லைப்பாட்டு கார்காலம், சிலப்பதிகாரம் மட்டும் இது 2 மட்டும் படிச்சுக்கோங்க. அது அந்த 5 மார்க் எழுதுறதுக்கு போதும். இப்போதைக்கு கடைசி நிமிஷத்தில் பள்ளி திடலில் கிடைத்த பணப்பையே முடிஞ்சால் பார்த்துருங்க.
துணைப்பாடம் வந்து அழகிரிசாமி கண்டிப்பாக வந்து படிக்கணும். அன்னமையா, பொயிலர் தோணி, மேரி, இந்த 4 கதை படிச்சிங்கன்னா ஒரு கதை எழுதிடலாம். கட்டுரை வந்து பார்த்திங்கன்னா விண்வெளி கல்பனா சவுலா கட்டுரை எழுதுகள், கலைத்திருவிழா, சாலை விபத்தில் தமிழ்நாடு, சாலை விதிகள் பயன்படுத்தி. ஸோ ஓனாக நீங்கள் வந்து ஒரு குறிப்பு சட்டகம் போட்டு 8 மார்க்னால் ஒரு 1.5 பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு எழுதணும். குறிப்பு சட்டகம் போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு முன்னுரையிலேருந்து முடிவுரை வரைக்கும் ஒரு 6 ஹெட்டிங் போட்டு சைடு ஹெட்டிங் போட்டு ஒரு 3 லைன் ஹெட்டிங் கீழே எழுதணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ கடிதம் பொறுத்த வரைக்கும் உணவு விடுதி அந்த இதெல்லாம் பார்த்துக்க நான் சொல்லிட்டேன். ஆன்சரோடய உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ 8 மார்க் சொல்லியாச்சுல்ல கடைசி நிமிஷத்தில். ஸோ சிறுவினா வந்து நான் சொல்லிட்டேன் அப்போவே உங்களுக்கு உரைநடை செயல் சொல்லிட்டேன். இருந்தாலும் இதில் சிறுவினா இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்காங்க. அடுத்தது குருவினாவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு 18 இருக்குது. 18 படிக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் 18மே படிக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறதாவது கரெக்டாக படிங்க. வேங்கை, தற்கால வசன கவிதை, மா ஆள் பொருளும், அதுக்கப்புறம் விருந்தினரை மகிழ்வித்து அது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருங்காலத்தில் தேவையான கருத்துக்கின்ற அப்படின்னா மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் அதுவும் பார்த்துக்கோங்க. மெய்கிருத்தி பாடுவது நோக்கம், புறத்திணை எதிர்த்திணை, அவயம், ஸோ குரல் வெண்பா, தீவகாணிகள் வகைகள். ஸோ அடுத்த அவ்வளோதான். இதையாவது ஒழுக்கமாக பாருங்கன்னு சொல்ல வந்தேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் போதுமானு கேட்டால் போதுமானது. கன்ஃபார்மாக நல்லா படிங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன். 5 மார்க்கும் கூட நான் ஃபஸ்ட்டு ஒன் என்ன சொல்லிட்டேன், முல்லைப்பாட்டு கார்காலம், சிலப்பதிகாரம், மறுவூர் பாக்கம், கண்டிப்பாக அது 2 படிங்க. அந்த 5 மார்க் எழுதிடலாம். ஸோ எல்லா 5 மார்க்குமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அழகிடுதல் கண்டிப்பாக நீங்கள் தான் பார்க்கணும். அண்ட் எல்லா செக்ஷனுமே சொல்லிட்டேன். ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு என்ன பண்ணணுங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ உங்கள் வாழ்க்கையை மாற்றும்னு நான் நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. எதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.